வணக்கம். நிப்டி ப்ரெடிக்ஷன் டுடே எஸ் பர் காட் ஆங்கிள்ஸ். நேத்திக்கு நிப்டி 23,824.10 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்? ஆனா நிப்டி இண்டெக்ஸ் ஏறும் இறங்கும். ஆனால் உங்க கையில இருக்கிற போர்ட்போலியோல இருக்கிற ஸ்டாக் எப்படி ஏறுதா இறங்குதான்னு நீங்க தனிப்பட்ட முறையில தான் அதுக்கு அனலைஸ் பண்ணணும். இது உலகம் மற்றும் நம்ம உள்நாட்டு காரணிகள் அடிப்படையில் நேற்றுக்கு சந்தை 3:30க்கு முடிந்த பின்பு இன்று காலை முடிய என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சந்தை ஓப்பன் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காட் ஆங்கிள்ஸ் அடிப்படையில் நான் சொல்றது கல்வி நோக்கத்தில் மட்டும்தானே தவிர உறுதி செய்யப்பட்ட கணிப்பு அல்ல. இன்னைக்கு மார்க்கெட் பயாஸ் ஸ்லைட் பேரிஷ் அண்ட் நியூட்ரல் ரெக்கவரி ஜோன். சமீபத்திய சந்தை பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி பிரஷர் மற்றும் ப்ராஃபிட் புக்கிங் அட் ஹையர் லெவல் காரணமாக நேற்றுக்கு பங்கு சந்தை ஒரு நண்பகலுக்கு மேல சரிவை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவாகவே எல்லாரும் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, காலையில இந்த கிஃப்ட் நிப்டியை பார்க்கறது, ரெண்டாவது சந்தையினுடைய போக்கு நாமளா ஒரு அனுமானத்தை பண்றதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. சந்தை அதன் வழியில் தான் செல்கிறது. நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி கணித்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோலா இருக்கணும். சந்தையில் கணிப்பு வெற்றி அல்ல, கட்டுப்பாடே வெற்றி. சரி, இப்போ கான் அடிப்படையிலான நேத்திக்கு க்ளோசிங் அடிப்படையில இன்னைக்கு எப்படி இருக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடுகள், அதனுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பொறுமையா நிதானமா சொல்றேன். பிவட் பாயிண்ட் 23,824. ஆதரவு நிலை தட் இஸ் சப்போர்ட் 1 23,760. சப்போர்ட் 2 23,680. இது கீழே வந்தால் அப்போ மேஜர் சப்போர்ட் 23,520. சரி, அதுக்கு மேல இந்த 23,824க்கு மேல போனா தடை நிலை தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு பாத்தீங்கன்னா 23,920. அதுக்கு அடுத்த நிலை 24,020. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 24,120. இப்போ இந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்கிற போது என்னுடைய ஒரு புரிதல், என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் டைம் ஜோன்ஸ் கவனிக்க வேண்டிய நேரங்கள். அது என்ன நேரம்? 9:45 to 10 AM ஓப்பனிங் டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் டைம். 11:20 to 11:40 முதல் ரிவர்சல் விண்டோவுக்கான வாய்ப்புகள். 1:50 to 2:15 PM இன்ட்ராடே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது சந்தையினுடைய உலக உள்ள மற்றும் உள்ளூர் காரணிகள் அடிப்படையில் தான் இதுக்கான முடிவு செய்யப்படும். ஆனால் 3:05 to 3:20 PM க்ளோசிங் மொமெண்டம் ஜோன் எஸ் பர் கான் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான டைம். இப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்றோமே, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இப்போ மார்க்கெட்டு 11:45 அல்லது நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் பாருங்களேன், 11:20 to 11:40ன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? அப்போ 11:20 11:25க்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு அப்போ நிப்டி 23,800 810 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் டைம்னா ஒன்னா அங்கிருந்து சடன் ஸ்பைக் ஆகலாம். ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்டோ அல்லது 100 பாயிண்டோ ஏதோ ஒரு சம் விகரஸா வயலண்ட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்ல அதே டயத்துல கீழேயும் இறங்கலாம். இந்த ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட். அப்போ அந்த டயத்துல நீங்க வாங்குவதோ விற்பதோ தவிர்த்தால் உங்களுக்கு
சந்தை உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். அதுக்காக இந்த டைம் போடுறேன். அப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா கையில ஏற்கனவே இருந்தால், அது சப்போஸ் மேல ஏறித்துன்னா உங்களுக்கு லாப பதிவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப கையில ஏற்கனவே இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு எச்சரிக்கைக்காக இந்த கான் ஏங்கிள் படி நம்ம ஒரு டைம் சொல்றோமே தவிர, இது எல்லாமே ஒரு அனுமானம் தான். இப்படி இருந்தா இந்த டயத்துல பிளானட்ஸ் அடிப்படையில இத்தனை டிகிரியில இருந்தா இப்படி இருக்கு. என்னுடைய ஒரு புரிதல்ல நான் சொல்ற வழக்கம். அடுத்தது ஜென்ரலா என்ன பாத்தீங்கன்னா, 24,020க்கு மேல் இன்ட்ராடேல சஸ்டெயின் ஆனால் 24,120, 24,180க்கு மார்க்கெட் கொஞ்சம் மேல போறதுக்கு ட்ரை பண்ணும். அதே 23,760க்கு கீழ் உடைந்தால் 23,680 அல்லது 23,520க்கான ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் மேற்கண்ட மாதிரி. பொதுவாகவே இன்னொரு விஷயம் சொல்றேன். எல்லாருமே பொதுவா அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றாங்க. நான் அதை நான் விமர்சனம் பண்ணல. எல்லாருமே நம்ம இந்த நியூஸ் சேனல் பார்க்குறோம், நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்றோம். எல்லாத்துக்குமே இது ஏறுது இறங்குது, ஏதோ ஒரு காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சந்தை முடிந்த பின்பு அவரவர்கள் கருத்தை இதனால இறங்கிருது, இதனால ஏறிடுதுன்னு முடிந்த பின்புதான் சொல்ல முடியுமே தவிர, யாராலையும் முன்கூட்டியே இந்த இடத்துக்கு போகும், இந்த இடத்துக்கு வருவது கணிக்க முடியாது. மியர்லி ப்ரெடிக்ஷன் தான் மார்க்கெட். அதனால கூடுமானவர்களையும் பாதுகாப்பு, கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு செய்யணும். எந்த முடிவு எடுத்தாலும் எந்த செய்தியும் நீங்கள் நம்ப வேண்டாம். அந்த செய்தி உறுதியான பின்புதான் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் தெரியும். அப்போ இந்த மாதிரி டயத்துல உங்களுடைய டெக்னிக்கல் பயாஸ், உங்களுக்கு பிடித்தமான இண்டிகேட்டர், வேவ்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி உங்களுக்கு உங்களுடைய பினான்சியல் அட்வைசர், அது தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், அனலிஸ்ட் இருந்தா அவங்கள்ட்டையும் நீங்க கலந்தாய்வு செய்து நீங்க மேற்கொண்டு முடிவெடுக்கலாம். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். இன்னைக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறத தவிர, சந்தையில் எதுவும் தீர்மானம் கிடையாது. எல்லாம் அனுமானம் தான். ஒன்லி ப்ரெடிக்ஷன் பட் நாட் டெசிஷன். ஒரு ஸ்லோகன், விலை சொல்வதை கேளுங்க, உங்க மனம் சொல்வதை கேட்காதீங்க. மனசுல பட்டதை செய்யாதீங்க, மைண்ட்ல பட்டதை செய்யுங்க. உங்களுக்கு சந்தை பலனளிக்கும். முதலீடா இருந்தாலும் வர்த்தகமா இருந்தாலும் நிதானமாக செய்வது உங்களுக்கு ஆரோக்கியமானது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா போட்டு செய்யுங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.